Hi dear students, welcome to Way to Career Chick YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் டி கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ப்ரோக்ராமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் எல்லா இயருமே பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபார்ம் டி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப டிலேயாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ இப்போ ஃபார்ம் டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2nd வீக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் டிக்கான அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய பேராமெடிக்கல் ரிசல்ட் டேட் இல்லைனா அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டேக்கு அப்புறம் கூட ஃபார்ம் டிக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே கூட ரிலீஸ் பண்ணலாம். அதனால் ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபீஸே 2.5 லேக்கில் தான் எல்லா காலேஜஸ்லேயும் இருக்கும். 2.5 லேக்குக்கு மேலே தான் எல்லா காலேஜஸ்லேயும் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலேஜுடைய ஃபீஸை பொறுத்தும் உங்களுடைய ஸ்டடீஸ், அதாவது உங்களுடைய ஹோம்லேருந்து எத்தனை டிஸ்டன்ஸ், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் காலேஜஸை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் டி ப்ரோக்ராமுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ்க்கான ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய சாய்ஸில் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 150 காலேஜுக்கு மேலே வச்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட் சைடாக இருக்கும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் வித் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.